அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எண்ணினிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நான் கேஜிஎஸ் சுதந்திர தமிழ் தேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் உங்களுடன் எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் நடைபெற்ற போராளிகளுக்கான ஒன்றுகூடல் என்று போராளிகள் நடத்தவில்லை. தமிழரசு கட்சியின் செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா சுமத்ரன் அவர்களின் அழைப்புதலின் பேரில் போராளிகள் ஒரு சிலர் ஒன்று கூடி இருந்தார்கள். அது ஒரு சில போராளிகளின் ஒழுங்கமைப்பின் பேரில் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த ஒன்று கூடலின் போது அந்த ஒன்று கூடலினால் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்த ஒன்று கூடலின் போது மதிப்புக்குரிய ஐயா சுமத்ரன் அவர்கள் ஆற்றிய உரையில் குறிப்பிட்ட இந்த விடயத்தை பாருங்கள். ஆயுத போராட்டத்தின் இறுதி காலங்களிலே தனியொரு சக்தியாக விழுந்த தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த கட்சியோடு சேர விரும்புகிறவர்களாக நீங்கள் முன்வருகிற போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம், எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று நாங்கள் சொல்லுவது சாதாரணமான ஒரு விடயம். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான் என்று சொன்ன தலைவரின் வழிகாட்டலிலே வந்த நீங்கள் அந்த போராட்டத்தின் இலக்கை அடைவதற்கு தொன்று தொட்டு தன்னுடைய ஆரம்பத்தையே தாயக கோட்பாட்டிலும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டிலேயும் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியோடு சேர்வதிலே எந்தவித முரண்பாடும் கிடையாது. அதுக்காக எவரையும் வற்புறுத்தவில்லை. ஜனநாயகத்திலே அப்படித்தான், ஆயுத போராட்ட காலத்திலே கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்திலே அப்படித்தான். எவருக்கும் புது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை உண்டு, இந்த கட்சியிலே இன்னொரு கட்சியிலே சேர்வதற்கு உரிமை உண்டு, வேறொரு விதமாக பயணிப்பதிலே உரிமை உண்டு, எவருக்கும் உரிமை. எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு தலைவர் சொன்னார், தமிழ் பேசுகிற மக்கள், இலங்கை பிரஜைகளாக இருக்கிறவர்கள் எவரும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தங்களுடைய அவயவங்களையும் சொன்னதை போல துச்சமாக மதித்து தங்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் படிப்பையும் எறிந்துவிட்டு இந்த ஒரு இலக்குக்காக தங்கள் அனைத்தையும், தங்களுடைய உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுக்க முன் வந்தவர்களை தவிர வேறவருக்கும் அதை விட கூடின தகுதி இல்லை, இருக்க முடியாது. இதற்கு முன்னர் சுமத்ரன் ஐயா ஆற்றிய உரையின் சிறு தொகுப்பையும் உங்கள் பார்வைக்கு கொள்வது. தமிழீழ விடுதலை புலிகளும் யுத்த குற்றங்கள் இழைத்தார்கள் என்பதற்கு முழுமையான சாட்சியங்கள். இப்போது எமது கேள்வி என்னவென்றால், நீங்கள் இந்த இரண்டு உரையையும் பார்த்திருக்கிறீர்கள். இரண்டு உரையையும் ஐயா சுமத்ரன் அவர்கள் ஆற்றியுள்ளார். இங்கே எமது கேள்வி என்னவென்றால், மதிப்புக்குரிய சுமத்ரன் ஐயா இந்த இரண்டு உரையாடலிலும் அல்லது இரண்டு கொள்கை, அவர் இரண்டு நிலைப்பாட்டில் தான் உள்ளார். தற்போது அந்த இரண்டு நிலைப்பாட்டிலும் எந்த நிலைப்பாட்டில் இவர் பயணம் செய்கின்றார்? உங்களுக்கு நான் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, விளங்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. ஐயாவின் நிலைப்பாடு, எமது கேள்வியும் என்னவென்றால், தேசியத்திற்காகவும் தேசத்திற்காகவும் இந்த முன்னாள் போராளிகளை ஐயா அழைத்தாரா, அல்லது ஐயாவின் தேவைக்காக முன்னாள் போராளிகளை அழைத்தாரா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். மக்களிடமும் கேட்க வேண்டும், ஐயா மதிப்புக்குரிய சுமத்ரன் ஐயா அவர்களிடமும் நாங்கள் கேட்கின்றோம். அதாவது, ஐயாவின் எதிர்கால திட்டத்திற்கும் தேவைக்காகவும் முன்னாள் போராளிகள் அழைக்கப்பட்டார்களா, இல்லை எமது தேசத்திற்காக
அழைக்கப்பட்டார்கள். எமது தேசத்திற்காக அழைக்கப்பட்டதாயின் இன்றைக்கு 17 ஆண்டுகள், யுத்தம் முடிந்து இன்றைக்கு 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஓகே, 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு 2010, 2011 தவிர்த்துக் கொள்வோம். இன்று அழைத்த முன்னாள் போராளிகளை அழைத்த சுமத்திரன் ஐயா 2012ஆம் ஆண்டோ இல்லாட்டி கடந்த தேர்தலுக்கு முன்போ இல்லாட்டி கடந்த தேர்தலிலோ ஏன் போராளிகளை அழைக்கவில்லை? ஏன் போராளிகளுக்கான ஒரு ஒன்றுகூடலை இப்படி செய்து போராளிகளை தமது கட்சியில் இணைத்து செயற்பட முன்வரவில்லை? 17 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தற்போது ஏன் அழைத்தார்? இங்கே என்ன மறைந்திருக்கின்றது? இங்கே அவர் தனது அரசியல் சாணக்கியத்தை பயன்படுத்துகிறாரா? நிச்சயமாக ஐயா அடுத்த தன்னுடைய தேவைக்காக அழைத்தார் என்றால் சரி, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் அடுத்த எதிர்வரும் தேர்தல்களில் மாகாண சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கான தயார்படுத்தலாக கூட இருக்கலாம். ஐயாவை மக்கள் ஓரங்கட்டி விட்டார்கள் என்பது யாவரும் அறிந்த ஒரு விடயம். தமிழரசு கட்சிக்குள்ளேயே 2 பிளவுகள் பிளந்த ஒரு நிலையில் தான் உள்ளது. அதனை யாரும் மறக்க முடியாத கசப்பான ஒரு உண்மை. இன்றைய நிலைமை 2 பிளவுகளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது கசப்பான உண்மை. நான் கூறுவதால் நிச்சயமாக என் மீதும் கசப்பான விமர்சனங்கள் நிறையவே வருவதற்கான இடம் ஒன்று. ஆனாலும் இதுதான் மறக்க முடியாத உண்மை. அந்த பிளவுகளை தவிர்த்து ஒன்றாக பயணித்தால் நன்று. ஆனாலும் அது நடைபெறுமா என்றால் கேள்விக்குறிதான். இங்கே இதனைத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது மதிப்புக்குரிய சிறுதன் ஐயாவின் கோட்டையாக வர்ணிக்கப்படுகின்றது. அது உண்மையாக கூட இருக்கலாம். காலங்கள் தான் அதனை பதில் சொல்லும். ஆனால் அங்கேயே வந்து தனது பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு செயற்பாடாக கூட இருக்கலாம். அல்லது தமிழரசு கட்சிக்குள் தனது பலத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு தனக்கு சார்பானவர்களை உள்வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவையும் அங்கே இருக்கின்றது. அப்படியான செயற்பாடாகவும் இருக்கலாம். இல்லை, வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் தன்னை முதலமைச்சராக்குவதற்கான செயற்பாடுகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஐயாவுக்கு நன்றாக இப்பொழுது புரிந்துவிட்டது, விடுதலை புலிகளின் பெயரை உச்சரிக்காமல் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பது. அதனை கருத்தில் கொண்ட ஐயா போராளிகளையும் உள்வாங்கி செயற்படுவதற்கான ஆயத்தமாகவும் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய கேள்வி மக்களிடம்தான். ஐயாவும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மக்களிடம்தான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் மக்களிடம் ஒன்றை கேட்கின்றோம். தேசத்திற்காகவும் தேசியத்திற்காகவும் நகரும் முன் செல்லும் உறவுகள், தலைமை என்று இல்லாமல் உறவுகள், போராளிகள், அவர்கள் பின் நாங்கள் நகரப் போகிறோமா? இல்லது தங்களின் தேவைக்காக மட்டும் தேசியத்தை பேசுபவர்களின் பின்னால் நாங்கள் செல்ல போகிறோமா? காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அந்த காலத்தை ஐயாவும் உணர வேண்டும். இங்கே முன்னாள் போராளிகளும் கவனத்தில் கொள்ளுங்கள். தயவான் கூட இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் அழைத்து கதைக்காத பேசாத சுமத்திரன் ஐயா என்று அழைத்ததுக்கான காரணம் என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்காக ஐயா சொல்லலாம், ஒரு சில முன்னாள் போராளிகள் சொல்லலாம் இல்ல சொன்னார், ஒரு சில முன்னாள் போராளிகள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிறார்கள், தங்களுடன் சேர்ந்து செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. நிச்சயமாக அது உண்மை, மறக்க முடியாத உண்மைதான். நாங்களும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எம்முடைய கேள்வி, இன்று விட்ட பகிரங்க அழைப்பு போல் இத்தனை ஆண்டுகளாக எதற்காக நீங்கள் பகிரங்க அழைப்பை விடுக்கவில்லை போராளிகளுக்கு?
இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே மக்களாகிய நீங்கள் புரிந்து செயற்படுங்கள். காலத்தின் தேவை கருதி நாங்கள் உங்களுடன் நிற்கின்றோம். ஆகவே இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் செயற்படுங்கள். நிச்சயமாக எமது தேசம் எமக்கான உரிமை, எமது உரிமையை நாங்கள்தான் நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் எமது தேசத்திற்காக உழைக்க வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் தெரிவுகள் ஒவ்வொன்றும் இனி சரியாக இருக்கட்டும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.